பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகளின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டியை நக்சல் ஆதரவாளர் என விமர்சித்த அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் 18 பேர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், என்ன கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள்? லாவண்யா, அண்மையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அதாவது இந்திய கூட்டணியிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் சுதர்ஷன் ரெட்டியை பற்றி ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு தற்போது கண்டனம் தெரிவித்து பல அதாவது ஓய்வு பெற்ற பல நீதிபதிகள் தற்போது தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். 18 நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பல உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதியாக இருந்த நீதிபதிகள் என பல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தற்போது தங்களது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர். மிக முக்கியமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது ஒரு அர்பன் நக்சலாக சுதர்ஷன் ரெட்டி இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இதற்கு ஒரு பெரும் எதிர்ப்பு கிளம்பியிருந்த நிலையில் தற்போது பல நீதிபதிகள் தற்போது இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். அவர்கள் தனது அறிக்கையில் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார், தவறாக புரிந்து கொண்டு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல அவர் வழங்கிய தீர்ப்பில், அதாவது சுதர்ஷன் ரெட்டி வழங்கிய தீர்ப்பில் எந்த வகையிலும் அவர் நக்சலிசத்தை அல்லது அந்த சித்தாந்தத்தை அவர் எந்த வகையிலும் அவர் ஆதரிக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல இந்த துணை குடியரசுத் தலைவருக்காக இந்த வாக்கு சேகரிக்கும் பணிகள் நடப்பதில் பிரச்சனை எந்த தவறும் இல்லை. ஆனால் அது கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களின் சித்தாந்தங்களை எந்த வகையிலும் கண்டனத்துக்கு உள்ளாக்கி, அதை கேள்விக்கு உள்ளாக்கி அதில் ஈடுபடக்கூடாது என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். மிக முக்கியமாக இது போன்ற, அதாவது ஒரு நீதிபதி வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி அதை திரித்து பேசுவது என்பது நீதித்துறையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.